வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக விளைநிலங்கள் வழியாக எரிவாயு கொண்டு செல்லும் கெயில் திட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய விவசாய அமைப்புகள் முடிவு. மத்திய பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் விறுவிறுப்பு. முதல் முறையாக நோட்டோ ஒப்புகை ரசீது திட்டம் அமல். 28ஆம் தேதி ஆந்திராவில் கரையை கடக்கிறது லெஹர் புயல். குமரிக்கடலில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். தமிழக விளைநிலங்கள் வழியாக கெயில் எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து மங்களூருவுக்கு தமிழகத்தின் 7 மாவட்டங்கள் வழியாக குழாய் மூலம் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை கெயில் நிறுவனம் துவக்கியுள்ளது. இதற்கு தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக கெயில் நிறுவனம் மற்றும் விவசாயிகள் தரப்பு சார்பில் பரஸ்பரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. கடந்த மார்ச் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் 7 மாவட்ட விவசாயிகளிடம் தமிழக அரசு கருத்து கேட்டது. விவசாயிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக கடந்த மார்ச் 26இல் சட்டசபையில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கெயில் நிறுவனத்திற்கு தடை விதிக்கவும் இதுவரை நடந்த பணிகளுக்காக விவசாயிகளுக்கு இழப்பீடு தரவும் தமிழக அரசு முடிவு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. இதற்காக இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் கெயில் நிறுவனம் மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையை நீக்கியது. இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி அகர்வால் சத்யநாராயணா தலைமையிலான முதல் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற வக்கீல் ஷியாம் சுந்தர் பொதுநலன் கருதி இவ்வழக்கை முடித்து வைக்க மனு செய்தார். இவ்வழக்கு திங்களன்று சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தடை உத்தரவை நீக்கிய நீதிபதிகள் கெயில் நிறுவனம் குழாய் அமைக்க அனுமதித்து உத்தரவிட்டனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது பயன்படுகின்ற திட்டம். ஆகவே இது போன்ற பொதுமக்களின் நலத்திட்டங்களில் மாநில அரசாங்கம் இடையூறு செய்யாமல் ஏற்கனவே கொடுத்த ஒற்றுமையை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வளவு விரைவில் இந்த திட்டத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக 52 அடி ஆழத்தில் 10 மீட்டர் அகலத்தில் எரிவாயு குழாய் பதிக்க விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இப்பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சட்டசபை பொதுத் தேர்தல் திங்களன்று ஒரே கட்டமாக விறுவிறுப்புடன் நடந்தது. 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் திங்களன்று நடந்தது. 4.6 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 53,896 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. 2,583 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 8 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு ஆரம்பம் முதலே விறுவிறுப்புடன் இருந்தது. விதிஷா, பத்னி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடும் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் தனது மனைவி சாதனா சிங்குடன் வந்து ஓட்டு போட்டார். பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரும் ஓட்டளித்தனர். யாருக்கும் ஓட்டு போட விருப்பமில்லை என்ற நோட்டா பட்டன் வசதி மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் மூலம் நாட்டில் முதல் முறையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. 40 தொகுதிகளை கொண்ட வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் மாநிலத்திலும் திங்களன்று சட்டசபை தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு துவங்குவதற்கு முன்னதாகவே ஓட்டுச்சாவடி முன் மக்கள் குவிந்திருந்தனர். 10.91 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1126 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதல்வர் லால் தன்ஹாவாலா, முன்னாள் முதல்வரும் மிசோ தேசிய முன்னணி கட்சித் தலைவருமான சோரம் தங்கா உள்ளிட்ட 142 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர் அதிக அளவில் வாழும் மிசோரமில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, எதிர்க்கட்சியான மிசோ தேசிய முன்னணி தலைமையிலான மிசோரம் ஜனநாயக கூட்டணி இடையேதான் பிரதான போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியவை எந்த கூட்டணியிலும் சாராமல் சில தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. வாக்காளர்கள் விரும்பியபடி ஓட்டளித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கும் புதிய முறை நாட்டில் முதல் முறையாக மிசோரம் தேர்தலில் அமல்படுத்தப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் ஓட்டு எண்ணிக்கை டிசம்பர் 8ஆம் தேதியும் மிசோரமில் டிசம்பர் 9ஆம் தேதியும் நடக்கிறது.
தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள குமரி கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லெஹர் என்று பெயரிடப்பட்ட புயல் போர்ட் பிளேயர் கடந்து திங்களன்று காலை நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் வலுவடைந்து 28ஆம் தேதி மசிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையில் காக்கிநாடா அருகில் நண்பகல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். லெஹர் என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது போர்ட் பிளேயரை கடந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று 22 நண்பகல் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையிலே காக்கிநாடா அருகிலே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தங்கச்சி மடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த ரமணன், தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள குமரி கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். திருவண்ணாமலை அருகே மின்னல் தாக்கியதில் தாயும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ராஜமாபுரத்தைச் சேர்ந்த பாலுவின் மனைவி சுந்தரி, மகன் இந்திர பாண்டியனுடன் சேர்ந்து தங்களது விவசாய நிலத்தில் விவசாய பணியை செய்து கொண்டிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திங்கட்கிழமையன்று காலை திடீரென்று கனமழை பெய்தது. இருவரும் அருகில் உள்ள மரத்தின் கீழ் ஒதுங்கினர். அப்போது திடீரென்று மின்னல் தாக்கி இந்திர பாண்டியனும் தாய் சுந்தரியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மின்னல் தாக்கியதில் இந்திர பாண்டியன் வைத்திருந்த அலைபேசி வெடித்து சிதறியது. சுமார் 2.5 மணி நேரம் மழை பெஞ்சதுல ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் சுந்தரி என்பவரும் அவருடைய மகன் இந்திரா பாண்டியன் என்பவரும் இடி தாக்கத்தின் காரணமாக மரத்தடியின் மழையின் காரணமாக இருந்தபோது இடி தாக்கத்தில் இருவரும் மற்றும் மரம் அதிகபட்ச சேதம் மற்றும் இருவரும் ஸ்பாட் இடத்திலேயே இடி தாக்கப்பட்ட இடத்திலேயே உயிரிழந்தனர். மின்னல் தாக்கி தாயும் மகனும் உயிரிழந்த சம்பவம் குறித்து சேத்துப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள டெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். கோவா நட்சத்திர ஹோட்டலில் தன்னை செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கியதாக டெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பால் மீது சக பெண் நிருபர் இமெயில் மூலம் பத்திரிகை நிர்வாக ஆசிரியர் ஷோமா சௌத்ரியிடம் புகார் கூறினார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள கோவா போலீசார் டெல்லியில் ஷோமா சௌத்ரி டெஹல்கா ஊழியர்கள் 3 சனி ஞாயிறு 2 நாட்களில் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். டெஹல்கா அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்குகள், லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட பல ஆவணங்களை டிஎஸ்பி சுனிதா ஷாவந்த் தலைமையிலான கோவா போலீஸ் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஆதாரங்களை அலசி ஆராய்ந்த பின் தருண் தேஜ்பாலிடம் விசாரணை செய்ய முடிவு செய்துள்ள கோவா போலீசார் அதற்கு முன் மும்பையில் வசிக்கும் பெண் நிருபரின் வாக்குமூலத்தையும் வாங்க முடிவு செய்துள்ளனர். கோவா போலீஸ் விசாரணை துரிதகதியில் நடப்பதால் தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாக தருண் தேஜ்பால் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி திங்களன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனு செவ்வாயன்று நீதிபதி GS சிஸ்டானி முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. தஞ்சையிலிருந்து கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்த முயன்ற 2 அரசு அதிகாரிகள் உட்பட 5 பேரை குடிமைப் பொருள் அதிகாரிகள் கைது செய்தனர். தஞ்சை அருகே உள்ள அம்மன்பேட்டையில் உள்ள அரசு நவீன ஆலை அரிசி கிடங்கிலிருந்து லாரிகள் மூலம் வெளியிடங்களுக்கு அரிசி மூட்டைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் லாரிகள் மூலம் கேரளாவிற்கு அரிசி கடத்தப்படுவதாகவும் இதில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தஞ்சை புதுக்கோட்டை சாலையில் ரேஷன் அரிசியுடன் சென்ற லாரியை குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் 27 டன் எடை கொண்ட 550 மூட்டை ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த தஞ்சை நுகர்பொருள் வாணிப கழக தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ஜெயராமன், திருவள்ளூர் மாவட்ட தரக்கட்டுப்பாட்டு அலுவலர் மாதவன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். லாரி மற்றும் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாநகராட்சி பாண்டியன் நெடுஞ்செழியன் பள்ளியில் 8000 புத்தகங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன வசதி நூலகத்திற்கு
மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. மாணவர்களின் பொது அறிவு திறனை வளர்க்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது மதுரையில் உள்ள மாநகராட்சி பாண்டியன் நெடுஞ்செழியன் பள்ளி. 2012ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் உயர்கல்வி படிப்பகம் என்ற நூலகத்தை கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழக மாநகராட்சியின் நிர்வாக ஆணையர் டாக்டர் நிரஞ்சன் மார்டி திறந்து வைத்தார். மற்ற பள்ளி நூலகத்தை போன்று இல்லாமல் இந்த பள்ளி நூலகத்தில் 8000 புத்தகங்கள் உள்ளன. குளிர்சாதன வசதியுடன் நல்ல வெளிச்சத்துடன் படிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நூலகம் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நூலக நேரத்தின் போது இங்கு வரும் மாணவர்கள் அறிவியல், வரலாறு, பொது அறிவு புத்தகங்கள் என தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை ஆர்வமுடன் எடுத்து படிக்கின்றனர். 40 நிமிடம் படிக்கும் மாணவர்கள் கடைசி 5 நிமிடத்தில் தாம் படித்ததை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலம் மற்ற மாணவர்கள் படித்து தெரிந்த நல்ல கருத்துக்களை அனைத்து மாணவர்களும் பகிர்ந்து கொள்கின்றனர். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சம்பந்தமான ஈக்குவேஷன்லாம் எப்படி கிளியர் பண்றது, அந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்கு. கிளாஸ் ரூம்ல மிஸ் வாசிக்க சொன்னாங்கன்னா கூட சில பேர் பயத்துல தயங்கி தான் வாசிப்பாங்க. ஆனா லைப்ரரி அவங்க தனிமையா அவங்களுக்குள்ளே தான் வாசிச்சுக்கிறாங்க. அப்போ நல்லா வாசிக்க நல்லா தெரியுது. அதே டைம் கொஞ்ச நாள் இப்படி வாசிட்டே இருக்கட்டி கிளாஸ்ல வாசிக்கும் போது எந்தவித பயமும் தயக்கும் இல்லாம வாசிக்கிறாங்க. எங்களுக்கு பாடத்துல இருக்க படிப்பை மட்டும் பத்தாம பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இந்த லைப்ரரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் இல்லாம தினமும் வர நாளிதழ்கள் எல்லா புத்தகங்களையும் எங்க லைப்ரரி மிஸ் சேர்த்து மொத்தமா வச்சிருக்கணும். நம்மள எங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும்னா உடனே எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த லைப்ரரி எங்களுக்கு யூஸா இருக்கு. இந்த நூலகத்தில் சங்க காலத்து தலைசிறந்த மூல புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன. டெல்லி கலாச்சார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் மத்திய செயலக நூலகத்தின் 640 புத்தகங்களான கல்வி உளவியல் சம்பந்தமான அரிய புத்தகங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. இது மாணவர்களின் எதிர்கால உயர்கல்விக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. கோவை மாநகராட்சியுடன் இணைந்து அமெரிக்கன் இந்தியா பவுண்டேஷன் காது கேளாதோர் சிறப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு சைகை மொழி கற்பிக்கும் திறனை அறிமுகப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் அரசு காது கேளாதோர் பள்ளி மாணவர்களுக்கு எளிய முறையில் கல்வி போதிக்கும் வகையில் சைகை மொழியில் கல்வி போதிக்கும் திறன் ஆசிரியர்களுக்கு வழங்கி வருகிறது. சைகை மொழியில் பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய கல்வி முறையை அமெரிக்கன் இந்தியா பவுண்டேஷன் வழங்கியுள்ளது. அமெரிக்கன் இந்தியா பவுண்டேஷனும் டெல் நிறுவனமும் இணைந்து சிறப்பு பள்ளி மாணவர்கள் 26 பேருக்கும் பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் 4 பேருக்கும் டேப்லெட் வழங்கி உள்ளது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாடங்கள் வெறும் போர்டில் மட்டும் எழுதி போட்டால் மட்டும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறத விட பவர் பாயிண்ட்ல பண்ணி வித் சைன் லாங்குவேஜோட நாங்கள் இதில் புகுத்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்குறாங்க. அடுத்து படங்கள் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கு. அவங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக படிச்சுக்கிறாங்க. படங்கள் விஷுவலைஸ்டாக அவங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போது ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ரொம்ப அவங்க சந்தோஷமாக படிக்கிறாங்க. அவங்களே இதே மாதிரி அவங்களே நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் அடுத்தபடியாக நாங்கள் ஊக்குவித்திருக்கோம். சைன் லாங்குவேஜோட சேர்ந்து வரனால இந்த வேர்டுக்கு இந்த சைன், இந்த வேர்டுக்கு இந்த சைன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க மனசுல ஓ இந்த சைனா இந்த வேர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியுது. தேர்வு எழுதும் போது அவங்களுக்கு ஈஸியா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வணக்கம், என் பெயர் சண்முக பிரியா. நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். டேப்லெட்ல நான் படிக்கும்போது டீச்சருடைய சைன் லாங்குவேஜ்ல நான் தமிழ் பாடம் படித்தேன். நன்றாக புரிந்தது. ஈஸியா இருக்கு, கஷ்டமா இல்ல. டேப்லெட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு படிக்கும்போது. ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது அறிவியல், தமிழ் எல்லாம் படிக்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஆபீஸ்ல இருந்து பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதுல படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, மறக்கிறது இல்ல. இதன் மூலம் சிறப்பு பள்ளி மாணவர்களின் தனித்திறன், ஆக்கத்திறன், சிந்தனை, குழுத்திறனை வெளிக்கொண்டு வர முடியும் என்று ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,875 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,500 ரூபாயாக இருந்தது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் பறக்கும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இயற்கை ஆர்வலர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்வது கண்கொள்ளா காட்சியாக இயற்கை ஆர்வலர்களால் வர்ணிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இனப்பெருக்கத்துக்காக ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்லும். அப்போது ஆனைக்கட்டி செல்லும் வழியில் மரம் மலை உச்சியில் குவிந்து கிடப்பது வழக்கம். வழக்கம் போல இந்த ஆண்டும் பட்டாம்பூச்சிகளின் இடம்பெயர்தல் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது. கடந்த 10 நாட்களாக ஆனைக்கட்டி மலை பிரதேசத்தில் பட்டாம்பூச்சிகளின் நடமாட்டம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இதில் டார்க் ப்ளூ டைகர், காமன் குரோ மற்றும் இறகுகளில் சாதாரண மஞ்சள் மற்றும் பச்சை வண்ணங்களை உடைய ஏராளமான பட்டாம்பூச்சிகள் காண்போரை கவர்ந்து இழுக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம பொதுவா சொல்ல வேண்டிய இடம் வந்து ஆனைக்கட்டி. மருதமலையில பாத்தீங்கன்னா அந்த சீசன் நேரம் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகளை நம்ம நடந்து போற இடத்துல நீங்க பார்க்க முடியுங்க மருதமலையில. அதுல முக்கியமா வந்து ஒரு 3 கலர் நீங்க வந்து அதையும் பாருங்க. காமன் குரோன் என்று சொல்லப்படுற ஒரு வண்ணத்து பூச்சிங்க, அப்ப ப்ளூ டைகர் ஒன்னு இருக்குங்க, அப்ப ரெட் டைகர். இது வந்து மிகவும் அதிகமாக காணப்படும். பட்டர்ஃபிளை வந்து பறவையில போற வந்துட்டு திருப்பி போக முடியாதுங்க. ஏன்னா நிறைய பட்டர்ஃபிளை வந்து 2, 3, 5 வாரம் 7 வாரத்திலே போயிருங்க. சில பட்டர் ஸ்வார்ட் ஃபிஷ்ங்கிற பட்டர்ஃபிளை மட்டும் 7-8 மாசம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குங்க. இனப்பெருக்கத்திற்காக பட்டாம்பூச்சிகள் நடந்து கொள்ளும் விதம் பரவசமூட்டுவதாக அமைந்துள்ளதாக பட்டாம்பூச்சி ஆர்வலர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒரே காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்தல், அதிலிருந்து சிறு பட்டாம்பூச்சிகள் வெளியாதல், அவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தாவரங்களை மட்டும் உணவாக உட்கொள்ளுதல் என்பன உள்ளிட்ட நிகழ்வுகள் பட்டாம்பூச்சிகள் விஷயத்தில் தொடர்கதையாக உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.